அப்போ தான் அவர் என்ன சொன்னார்னா, நோ மேம், ஐ எம் கே அப்படின்னாரு. எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா அதை நானும் எதிர்பார்க்கல, வேறு ஏதோ காரணம் இருக்கும்னு நினச்சேன். இப்போ கேன்னு சொல்லும்போது அப்போ நான் கேட்டேன், ஏன் அப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அந்த பொண்ணை? அவர் சொல்கிறாரு, அதுதாங்க நான் எவ்வளோ சொன்னேன் எங்கள் அம்மா கிட்ட அப்பா கிட்ட, எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொன்னேன். ஏன்னா கண்டிப்பாக இதெல்லாம் அவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் அது என்னோட பர்சனல் லைஃபாக போகட்டும், யாருக்கும் தெரிய வேண்டாம்னு தான் நினச்சேன். பட் அவங்க ரொம்ப சொல்லும்போது இந்த பொண்ணையும் பார்த்தப்போ இந்த பொண்ணும் அழகாக இருந்தது. எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. சரி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் என்னால் ஒரு நார்மலாக வாழ முடியல அப்படின்னு அப்புறம் சொன்னார். ஸோ இப்போது அந்த பொண்ணுக்கு தெரியாமல் ஒரு கே பையன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கும்போது வாழ்க்கையே அந்த 2 பேருக்கு மட்டும் இல்லை, அந்த 2 குடும்பங்களுக்குமே மனசு நொறுங்கி போகுது. அதை தாண்டி அவங்க வருவாங்க, அதெல்லாம் வேற, அதுக்கெல்லாம் ரொம்ப நாள் ஆகும். அந்த காயங்கள் வடுக்கள் மாறாது. இப்போது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா, ஒரு பையன் கேன்னு தெரியும் போது அந்த பொண்ணு ஏன் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க? அதை தான் நம்ம நண்பர்களாக இருக்கலாம். நண்பர்களாக இருக்கிறதுல இதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அவங்க பர்சனல் லைஃப் எப்படி இருந்தாலும் இவங்க இன்னும் கூட ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம், அதில் ப்ராப்ளம் இல்லை. திருமணம்னு வரும்போது அப்போ அந்த பொண்ணுக்கு விஷயத்தை உண்மையை சொல்லி அந்த பெண்ணுடைய பெற்றோர்களுக்கும் தெரியப்படுத்தி அந்த பெண்ணுக்கும் தெரியப்படுத்தி பண்ண முடியுமாங்கிறது தான் நீங்கள் பார்க்கணும். இதை அந்த கேள்வி எழுதினவருக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்.